ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் டிமார்ட்டில் கொஞ்சம் பொருள்கள்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த பொருளாக என்னன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் நான் டிமார்ட்டில் வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கல் முடிய வேற போட்டுட்டேன். இது சாமிக்கு நாங்கள் வந்து விளக்கேற்றுற எண்ணெய் வந்து நான் டிமார்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன். அங்கே வந்து இது எவ்வளோ 120 140 தெரியல, ஆனால் ரேட்டு சரியாக தெரியல. இந்த எண்ணெய் வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்கணும்னு வச்சிங்களா, பேக்கெட் எண்ணெய்லாம் அந்த விளக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பச்சை பிடிக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த தீப எண்ணெய் வாங்குங்க. ஆனால் எண்ணெய் வந்து விளக்கில் வந்து பச்சையும் பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நாளாக டிமார்ட்டில் இதே தான் நான் வாங்கிட்டுருக்கேன். பிராண்டு மாறி மாறி இருக்கும், ஆனால் இது நல்லா இருக்கு. அப்புறம் பிஸ்கெட் என் பையனுக்காக வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பை ஒன் கெட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபரில் போயிட்டுருக்கு. டிமார்ட்டில் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பொருட்கள் வந்து ஆஃபர் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இருங்க, நான் எப்பவுமே டிமார்ட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு நான் மெயினாக எது பார்ப்பேன்னு சொன்னால் கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன். இங்கே பாருங்கள், காஃபி கப்பு தான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லோவும் கிடையாது, ஒரு சந்தன கலர்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு வந்து 307 ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஃபரில் வந்து 149, அதாவது 150க்கு இதை கொடுக்குறாங்க. நான் கப்புக்கே உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன் பாருங்கள். நான் வந்து எனக்கு மட்டுமே கப்பு நான் எத்தனை யூஸ் பண்ணுறேன், எத்தனை கப்பு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி நான் அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் செம கற்றுவாங்க டிமார்ட் போகும்போதெல்லாம், இப்படியே கப்பு கப்பாக வாங்குறியே அப்படின்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் கிச்சன் டவல், இது எவ்வளோனா இது வந்து 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் டவல் இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் பாப்பா வந்து வேப்ப பிஸ்கெட் வாங்கியிருக்கா. இதில் வந்து 6 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வாங்கினாங்க, நான் ரேட் ஒன்றா உங்களுக்கு நான் சைடில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா சிலதுக்கு தெரியும், சிலதுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது வந்து 79, 3 பவுல் இருக்குது, 79. இந்த பவுல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நான் கிச்சனில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து நான் நிறைய அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். இது எதுக்காக இந்த பவுல்லாம் வாங்கினேன்னா, இது வந்து உங்களுக்கு மைக்ரோ ஓவனில் யூஸ் பண்ணுற மாதிரி இது பவுல். இது நான் மைக்ரோ ஓவனில் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக, எல்லாம் சூடு பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இது ரொம்ப நல்லாவே இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் செராமிக்கும் இந்த மாதிரி மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பிளாஸ்டிக் வாங்குவேன். ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், இது மாதிரி டக்குன்னு வச்சு சூடு பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் இது 3 பவுல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆஃபரில் வந்து 79, 3.
ரொம்ப நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்பவுமே டிமார்ட்டில் வந்து ஆஃபர் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் சில டைம் வந்து ஸ்டாக்கு இருக்காது. இந்த மாடல் கிடைக்காது, அதாவது வேற வரும். ஆனால் இந்த மாடல் கிடைக்காது. இது கிடைக்கும் போதே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே அந்த மாதிரி தான். அப்புறம் டிஃபனுக்கு வந்து நான் அவல் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே அவல் வாங்கினேன். இது வந்து 2 கிலோ அவல் வந்து டிஃபனுக்கு ஊற வைக்கும் போது என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஊற வைக்கும் போது அது அவளையும் நான் அது என்னது இது ஜவ்வரிசியும் சேர்த்து தான் நான் ஊற வைப்பேன். ஊற வச்சு நான் அரைப்பேன். அதாவது வந்து இட்லி தோசை செய்யும் போது வந்து இட்லியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து அவளையும் இதையும் சேர்த்து தான் நான் ஊற வைப்பேன். அதனால் இது ஒரு 1 kg வாங்கினேன். அவள் வந்து 2 வாங்கியிருக்கோம், 2 kg. அப்புறம் நெய் வந்து இது நெய் சின்னதாக இது வாங்கினோம். இது யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஞாபகம் இல்லை எப்படி இருக்கோன்னு. மறுபடியும் வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது. நானும் எல்லாத்தையும், ஆனால் மில்க் மிஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நெய்யோட சூப்பராக இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஏதோ ஒன்று வந்துருக்கு. எவ்வளோனா நியூவாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்களோ பொழுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெய்யை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு இப்போ தான் வாங்கினோம். என்ன இப்போ தான் வாங்கியிருக்கோம். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி டேஸ்ட்டு இருக்குது, டேஸ்ட்டில் ஸ்மெல்லு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து 3 வாங்கியிருக்கோம். இது 1 kg. இது அந்த மாதிரி 3 kg வாங்கியிருக்கோம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. அப்புறம் இது வந்து டிடி பெருங்காயம் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் இது மட்டும் 1 வாங்கினேன். இது யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இது எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாத்துக்கும் சிலதுக்கெல்லாம் ரேட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கூட போவேன் எடுப்பேன், ஆனால் ரேட்டு தெரியலை. இது வந்து எம்டிஆர் வந்து பை 1 get 1 போட்டிருந்தாங்க. அதனால் 3 செட்டு இது வாங்கியிருக்கோம். ஏன் இதில் 3 செட்டு வாங்கியிருக்கோன்னா, வீட்டில் ஆர்டர் செய்வாங்க, அதுக்கும் சேர்த்து தான் இதை வாங்கியிருக்கேன். 3 செட்டுனா 3 வாங்கினா 3 ஃப்ரீ. அப்புறம் வேப்பர் பிஸ்கெட் வாங்கினேன். இது வந்து 20 ரூபாய். இது வந்து அங்கே 15 ரூபாய் ஆஃபர். உங்களுக்கு 5 rupees மைனஸ் ஆகும். இது 1 வாங்கினேன். அப்போ எப்போ டிமார்ட் போனாலும் ப்ரௌன் சுகர் கண்டிப்பாக வாங்குவோம். இந்த வாட்டி அதே மாதிரி தான் வாங்கினேன். ஏற்கனவே வீட்டில் இருக்குது, காலி ஆகிற ஸ்டேஜில் மறுபடியும் வாங்குவேன். கோல்கேட் பேஸ்ட்டு 300 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 இருக்குது. இதெல்லாம் வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் வந்து ஆர்டருக்காக வாங்கியிருக்காங்க. இது வந்து சக்தியில் வந்து சாம்பார் பவுடர். இது மிளகாய் மல்லித்தூள், தனியா பவுடர்.
அப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் வந்து வீட்டுக்கெல்லாம் ஆர்டருக்கு தான். மட்டன் மசாலா, அதுலேயும் வந்து சக்தியில தான் வாங்கியிருக்காங்க, 3 வாங்கியிருக்காங்க. அப்புறம் இது வந்து என் பொண்ணு வந்து பாப்பா டிக்டாக் வாங்கியிருக்கா. இது வந்து மேங்கோ ஃப்ளேவராக புளிப்பாக இருக்குமா, இது புளியம்பழம்னு சொல்லி இதில் வாங்கியிருக்கா. இது எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பாருங்க, அந்த புளியம்பழம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. புளிப்பாக இருக்கு, புளிப்பாக தான் இருக்கு. மேலே கொஞ்சம் சுகரில் டிப் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, பல்லு கூசு, புளிப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டிமார்ட்டில் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணது இந்த பொருளுங்கள் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் எல்லாம் மளிகை சாமான் போய் வாங்கியாச்சு. இது மட்டும்தான், இந்த நெய் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குது ஸ்மெல்லுன்னு. இதை பாட்டில் பிரித்து ஊற்றி பார்க்கலாம். காரம் புளிப்பு, இப்போ நெய்யை வந்து இதில் பிரித்து ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸ்மெல்லு. நல்லெண்ணெய்லாம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எங்கன்னே தெரியல. யாரோ தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பில்லு கூட எங்கன்னே தெரியல. செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் காணவே காணும். மாமா கிட்ட தான் கேட்கணும். நிறைய பொருளுங்க வாங்கின பொருள்லாம் பில்லில் காணும். ஓப்பனே பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பேக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்மெல்லுக்காகவே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு பிரிச்சுட்டு இருக்கு. ஸ்வேதா, நம்ம நல்லெண்ணெய்லாம் வாங்கணும்ல இட்லி பொடிக்க சாப்பிட, அது கூட காணும் பாப்பா. நல்லெண்ணெய் இல்லை, என்னென்ன பொருள் வாங்கினீங்க? எதுவுமே இல்லையே. எதுவுமே வாங்காமையா அவ்வளோ பில் ஆச்சு? பார், நீயே டாடியை கூப்பிடு, அந்த பில்லில் செக் பண்ண சொல்லு. என்ன இப்படி தண்ணியாக வருது? ஸ்மெல்லு என்னவோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. உள்ள கட்டியாக இருக்குது, வாசனையாக தான் இருக்குது. தேங்காய் மாதிரி இருக்குது கலர் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளையா. இது என்னன்னு தெரியல, வெள்ளையாக இருக்குது. உள்ள மில்க் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி நெய் நான் பார்த்ததே இல்லை. பாரு, செக் பண்ணு பாப்பா. என்ன பாப்பா இந்த நெய் ஒயிட்டாக இருக்கு, பால்கோவா மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெய் பார்த்துருக்கீங்களா?
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட்டாக இருக்கு மில்க் மாதிரி. இது என்ன நெய்யினே தெரியல. பேச்சை கேட்டுன்னு 3 வேற வாங்கிட்டாங்க. நான் அதுதான் அப்போவே மில்க் மிஸ்டே எடுங்கன்னேன். இது சமைச்சு பார்த்தா தான் தெரியும் பொழுது. இந்த மாதிரி நான் ஒயிட்டாக பால்கோவா மாதிரி பார்த்ததே இல்லையா? அப்போ யாரும் நம்ம ஸ்மெல் எப்படி இருக்கு? எனக்கு கோல்டுனால தெரியலையா என்னன்னே தெரியல. இங்க பாரு நீ. நெய் ஸ்மெல் தான் இருக்கு நல்லா. ஸ்மெல் நெய் ஸ்மெல். எனக்கு கோல்டுனால தெரியல ஃப்ரெண்ட், இது வந்து ஸ்மெல்லு தெரியல. ஆனா பயங்கரமா பால்கோவா மாதிரியே தான் இருக்கு இல்லடி? பால்கோவா மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு பாப்பா சொல்றா. எனக்கு வந்து கோல்டுனால ஃபுல்லாக வந்து மூக்கு அடைச்சிட்டு இருக்கு. அதனால எனக்கு எந்த ஸ்மெல்லுமே தெரியல, சுத்தமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இன்னும் இது கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது உள்ளேயும் உங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்குது. அதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா இருக்குன்றா பாப்பா. நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக தான் இருக்குது. எனக்கு தான் ஸ்மெல்லு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கினதில் உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கு, எது நல்லா இருக்குது, ஓகே நானும் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் யார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.